வணக்கம், நான் சோஃபியா. இந்த வீடியோல 35 சைஸ் பிளவுஸுக்கு ஒரு போட் நெக்கு, அதுவும் ஃப்ரண்ட் ஓப்பன் வச்சு பிரின்சஸ் கட் போட்டு எப்படி வெட்டுறதுன்னு சொல்லி காட்டுறேன். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்ப்போம். இப்ப இது ஒரு சில்க் சாரி தான். இப்ப இதுல உள்ள பிளவுஸை தான் நான் எடுத்து செஞ்சு காட்ட போறேன். இப்ப இங்க பாருங்க, இந்த பிளவுஸ் துணியும் கொஞ்சம் குறைவா தான் இருக்குது. ஒரு 3/4 மீட்டர் தான் இருக்கும், 1 மீட்டர் இல்லை. அதனால நாங்க லைனிங்ல ஃபர்ஸ்ட் வெட்டிட்டு அப்புறம் எப்படி வெட்டலாம்னு செஞ்சு காட்டுறேன். இப்படி மடிச்சு போட்டுக்கிறோங்க. ஒரு ரஃபா ஒரு மடிச்சு போட்டுட்டு உங்களுக்கு எவ்வளவு இங்கனக்குள்ள அளவு நம்ம தேவைன்னு சொல்லி கணக்கு பண்ணணும். இப்ப 35 இன்ச்சு தான் நம்ம வெட்ட போறோம். அந்த 35க்கு எப்பவுமே பிளவுஸ்க்கு நான் சொல்லியிருக்கேன் 4 இன்ச்சு கூட்டணும். அப்ப 35ஓட 4 கூட்டினா 39 வரும். அந்த 39 ஃபுல் ஆன்சர். அத 4 பக்கமா நாங்க பிரிக்கணும். அப்ப அதை 4ஆல டிவைட் பண்ணணும். என்ன ஆன்சர் வருதுன்னா 9.25 வரும். நாங்க செஸ்ட் மார்க் பண்ற இடம் அதோட நீங்க தையலுக்கு 1.5 இன்ச்சு சேர்த்துக்கிறணும். இப்ப இந்த 9.25 நான் ரவுண்ட் ஆஃப் 10ன்னு வச்சுக்கிறேன். தையலுக்கு 1.5 இன்ச்சு சேர்த்து 11.5. அப்ப இந்த அகலம் எங்களுக்கு 11.5 இருந்தா போதும். இப்ப நாங்க சரியா 11.5க்கு மார்க் பண்ணிட்டு இந்த துணியை கொஞ்சம் சுருக்கிக்கிறோம். இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட். நீங்க இது செய்ய விருப்பம் இல்லைன்னா சும்மா நேரடியாவே துணியை விரிச்சு போட்டு வெட்டிடலாம். சரியா நான் 12 தான் வச்சிருக்கேன். கூட 1/2 இன்ச்சு சேர்த்து 12 இருக்குது. இப்ப இதுல நாங்க எப்படி வெட்டுறதுன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பின் பக்கம் எடுக்கணும். பின் பக்கம் எடுக்கிறதுக்கு நாங்க துணியை இப்படி டபுளா இப்படியே நீங்க போட்டும் எடுத்துடலாம். இப்ப பிளவுஸை எடுக்கிற நேரம் இப்படி ரெட்டையாவே நீங்க மடிச்சு எடுத்துடலாம். துணி காணாத நேரம் நாங்க இது இப்படி ஒத்தப்பட்டுக்கு இப்படி தூக்கி கொஞ்சம் துணியை மட்டும் முன்னுக்கு எடுத்துட்டு சைட்ல இந்த மாதிரி பேலன்ஸ் துணியை வச்சுக்கிறணும். வச்சுட்டு இப்ப இதுல பின் பக்கத்தை நாங்க மார்க் பண்ணணும். இந்த ஒரு பக்கம் மேல் பக்கம் தூக்கி போட்டதுல ஒரு பக்கம் மார்க் பண்றேன். இதுல உயரம் பிளவுஸ்ல உயரம் 14. நான் தைக்கிறதுக்கு 1 இன்ச்சு சேர்த்து 15க்கு மார்க் பண்றேன். அப்ப இந்த 15க்கு நேர கோடு போட்டுட்டு இப்படி தையலுக்கு 1 இன்ச் தான் விட்டுருக்கேன். உங்களுக்கு கூட வேணும்னா நீங்க 1 இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டுக்கலாம். அப்ப உயரம் 14 + 1 தையலுக்கு சேர்த்து 15 விட்டுருக்கேன். இந்த 15க்கு விட்ட இடத்துல நேரா இப்படி கையை இந்த விரலை அப்படி பிடிச்சிட்டு இந்த மேல் துணியை இதுல தூக்கி போடுங்க. சரியா அந்த உயரத்துக்கு போட்டுட்டு இத இப்படி லெவல் பண்ணிக்கிறங்க. சரியா அந்த 15 தூக்கி பார்த்துக்கிறங்க. அந்த அளவுக்கு உயரம் எங்களுக்கு இருந்தா போதும். பின்னாடி அதுக்கு மேல இந்த பாட்டை தூக்கி போட்டுக்கிறங்க. இது இப்படி செய்ய தேவையில்லைன்னா நீங்க தனித்தனியாவே வெட்டிக்கிறலாம். நான் ஒன்னாவே போட்டு வெட்டுறதுனால ஈஸியா நான் செஞ்சு காட்டுறேன். இதுலயும் அந்த மேல போட்டிருக்க பாட்டுல நாங்க 15 பின்னாடி வச்சோம். ஃபர்ஸ்ட் அந்த 15க்கு மார்க் பண்ணிக்கிறங்க. பின்னாடி வச்ச எவ்வளவு உயரம் வைக்கிறீங்களோ அந்த உயரத்தை ஃபர்ஸ்ட் மார்க் பண்ணிக்கிறங்க. மார்க் பண்ணிடுச்சு. அப்ப இந்த பாருங்க, தூக்கி பார்த்தா இந்த முன்னுக்கும் பின்னுக்கும் சேமா இருக்குது. இப்ப இதுல முன் பாட்டுக்கு நாங்க ஒரு 1 இன்ச்சு விட்டுக்குருவோம். ஏன்னா கடைசியில நாங்க ஒரு ஷேப் கொடுக்கறதுக்கு தேவைப்படும். எக்ஸ்ட்ரா 1 இன்ச் விட்டுக்குவோம். அவ்வளவுதான். நாங்க எப்பவும் நார்மலா பிளவுஸ்க்கு பட்டிக்கு எக்ஸ்ட்ரா பின் பக்கத்தை விட 1 இன்ச்சு முன்னாடி விடுவோம். அது மாதிரியே நான் இதுலயும் 1 இன்ச்சு முன்னாடி விட்டுருக்கிறேன். இப்ப நாங்க எப்பவும் போல மார்க் பண்ணணும். போட் நெக்கு ஃபுல் ஷோல்டர் தான் வைக்கணும். ஃபுல் ஷோல்டர் 7.5. அப்ப இந்த 7.5 நான் மார்க் பண்றேன். 7.5 மார்க் பண்ணிட்டு கீழே அந்த ஆமால் இறக்கத்துக்கும் அதே 7.5 நான் மார்க் பண்றேன். இப்ப இந்த ஆமால் இறக்க முடியிற இடத்துல ஒரு கோட் போட்டுக்கிறணும். இதுல தான் நாங்க செஸ்ட் மார்க் பண்ண போறோம். இது இந்த நாங்க கால்குலேட் பண்ணி வச்சிருக்கிறோம். 4 இன்ச்சு கூட்டிட்டு 4ஆ பிரிச்சு 9.25 வருது. அந்த 9.25 நாங்க மார்க் பண்ணணும். சரியா 9.25 எந்த இடத்துல வருதோ அந்த இடத்துக்கு மார்க் பண்ணிக்கிறோங்க. இதுதான் செஸ்ட் 9.25. இந்த அளவு 9.25. இப்ப இந்த 9.25 மார்க் பண்ணிட்டோம். இந்த 9.25க்கு நேரா ஃபர்ஸ்ட் நேரா கோடு போட்டுக்கிறோங்க. அதுக்கு பிறகு நாங்க கடைசி இது தனியா பிரிச்சு எடுத்துட்டு சேவ் பண்ணிக்குவோம் இடுப்புக்கு. இதுக்கு பிறகு தையலுக்கு 1.5 இன்ச்சு இடைவெளி விட்டுக்கிறணும். தையலுக்கு 1.5 இன்ச்சு இடைவெளி விட்டாச்சு. அடுத்தது கழுத்து.
இப்ப நாங்க போட் நெக் கொடுக்குற நேரம் ஷோல்டர் சின்னதா இருக்கணும், கழுத்து இந்த இடத்துல தான் பெருசா இருக்கணும். இப்ப நான் இந்த 7.5 வச்சிருக்க தானே இந்த இடத்துல 7.5ல இப்ப இதுல 4 இன்ச்சு கழுத்துக்கு இடைவெளி விட்டுறேன். 4 இன்ச்சு விட்டாச்சு. 4 இன்ச்சும் 3 இன்ச்சு இறக்கம் வச்சுட்டு இதை நேர கொடுக்கும் போட்டுச்சு. இப்ப ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல இருந்து அப்படியே போட் நெக்குக்கு இப்படி கொண்டு வந்துடும். இப்படி ரவுண்ட் ஷேப்ல எடுக்காம இப்படி கிராஸா எடுத்தா இன்னும் அழகா இருக்கும் இந்த போட் நெக். அடுத்தது இந்த ஷோல்டருக்கு ஒரு 1/2 இன்ச்சு ஸ்லோப் கொடுக்கணும். அப்ப அதோட சேர்த்து விட்டுருங்க, இந்த கழுத்து பாயிண்டோட அதை சேர்த்து விட்டுருங்க. அடுத்தது ஆமோல் இந்த வளைவு பின்பக்கம் 1 இன்ச் எடுக்கணும். ஃபர்ஸ்ட் முன்னுக்கு ஒரு 1/2 இன்ச் எடுத்தா போதும். ஏன்னா இது க்ளோஸா வர்ற நேரம் நம்மளுக்கு கொஞ்சம் ஆமோல் உள்ளுக்காக்கி எடுக்கணும். இது 2க்கு நடுவுல எப்பவும் போலத்தான் 2 சென்டருக்கு நடு பாயிண்ட் பார்த்துட்டு இதை அப்படியே கொண்டு இதை சேர்த்துருங்க. இது பின் வளைவு. முன்னுக்கு 1/2 இன்ச், இப்ப 1 இன்ச் தான் வச்சிருக்கிறோம், இதுல இன்னும் ஒரு 1/2 இன்ச்ச குறைச்சுக்குவோம். குறைச்சிட்டு சரியா இந்த இடத்துல இருந்து 1/2 இன்ச் உள்ளுக்காக்கி முன் பக்கத்துக்கு எடுத்துடணும். இது பின்பக்கம், இது முன்பக்கம். கழுத்து பகுதியை ஃபர்ஸ்ட் 2க்குமே ஒரே பக்கமா நான் வெட்டி எடுத்துறேன். இப்ப நாங்க இந்த எக்ஸஸ் முன்னுக்கு விட்டுருக்கிறோம், இந்த 1 இன்ச் பகுதியை முன் பக்கத்துக்கு வெட்டி விட்டுருவோம். கீழே உள்ள கூடுதலான பகுதியை வெட்டி எடுத்துருவோம். இப்ப இதுல நீங்க சரியா உடம்புட அளவு 9.25 மார்க் பண்ணிருக்கேன் தானே, இதுல சிசர் கட் போட்டுக்குவோம். இதனால சிசர் கட் போட்டாச்சு. இப்ப இதுதான் பின்பாட்டு. இப்ப இதுல நாங்க இந்த கழுத்து இருக்குது, இந்த இடம் முடியுது, இதுல இதுக்கு நேரா கோடு போட்டுக்கிறணும். கோடு போட்டுட்டு டாட் ஒரு 4 இன்ச் உயரத்துக்கு 2 பக்கமும் 1/2 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கிறணும். 2 பக்கமும் 1/2 இன்ச்சுக்கு மார்க் பண்ணியாச்சு. இப்ப அடுத்தது எங்களுக்கு இப்ப இது ரொம்ப மூடின மாதிரி இப்படியே நீங்க போட்டாலும் பின்னுக்கு அழகா தான் இருக்கும். இது ரொம்ப மூடின மாதிரி இருக்குதுன்னு நினைச்சா இதுல ஒரு டிசைன் நாங்க போட்டுக்கிறலாம். நாங்க எப்பவுமே சாதாரணமா கழுத்து நெக்கிட பின்னுக்கு 10, 11 வரையும் டீப் வச்சுக்கிறலாம். நான் 10க்கு மார்க் பண்றேன். மேல இருந்து 10க்கு உயரம் மார்க் பண்ணியாச்சு. அப்ப இதுல ஒரு 3 இன்ச் அகலத்துக்கு ஒரு பாக்ஸ் போட்டுக்கிறோங்க. இப்ப இதுலயும் நாங்க இப்படி நேர கோடு போட்டுட்டு இதுல மேல இருந்து ஒரு 1 இன்ச்சுக்கு விட்டாலும் சரி, இல்ல இதுலயே நீங்க அப்படியே தச்சுட்டா இதுல ஒரு சின்ன இது ரோப் மாதிரி கட்டிட்டு டிசைன் கொடுக்கலாம். இதை ஓபன் பண்ணிட்டு, இல்ல இது ஓபன் பண்ண விரும்பலைன்னு சொன்னா அதுல இருந்து ஒரு 1.5 இன்ச்சுக்கு கீழே தள்ளி இறக்கிட்டு அந்த 1.5 இன்ச்சுக்கு இந்த பாக்ஸுக்குள்ள நீங்க என்ன ஷேப் வேணாலும் நீங்க போட்டுக்கலாம். ஒரு ஆர்ட் ஷேப் மாதிரி போடுறேன்னா இதுவும் இந்த அடியில வர்ற நேரம் நீங்க இன்னும் கூட நீங்க விரிச்சுக்கிறலாம். இந்த பகுதிக்கு விரிச்சுக்கிறலாம். மேலதான் நாங்கள் சுருக்கணும், கீழே இந்த பக்கத்துக்கு எங்களுக்கு இவ்வளவு கெப் இருக்குது, இவ்வளவுதான் எங்களோட உடம்ப மார்க் பண்ணுவோம். அப்ப இவ்வளவு இடைவெளி இருக்கு, அதனால இதை நீங்க இன்னும் கூட நீங்க பெருசாக்கிக்கலாம் உங்களுக்கு வேணுங்கிற மாதிரி. இப்ப இந்த ஆர்ட் ஷேப்ல வெட்டி எடுத்திருக்கிறேன், இதை வெட்டி எடுத்துருவோம். அந்த இறக்கம் உங்களுக்கு எவ்வளவு உயரம் வேணுமோ அந்த இறக்கத்து வரையும் நீங்க டிசைன் போட்டுக்கலாம். இந்த பாட்டு ஓப்பனா வேணும்னு நினைச்சா நீங்க இதை ஓப்பன் பண்ணி விட்டுட்டு ஒரு நாட் மாதிரி போட்டுக்கிறலாம். வேணான்னு சொன்னா இந்த பாருங்க இப்படி வரும். இப்ப இதுலயே நீங்க லைனிங் அப்படியே கழுத்துல அப்படியே ஒரு லைனிங் எடுத்து இது மேலாலே வச்சு உள் பக்கத்தால திருப்பிட்டு கழுத்து பீஸு அடியில எல்லாமே இந்த லைனிங்லயே தச்சிடலாம். தைக்கிற நேரம் இன்னும் உங்களுக்கு தெளிவா விளங்குற மாதிரி நான் காட்டுறேன். அவ்வளவுதான். இப்ப கழுத்து பாட்டு வெட்டி முடிச்சிட்டோம். இப்ப இதுலயும் இப்ப இந்த உடம்பு மார்க் பண்ணிருக்கிறோம். இந்த இடம் 8.75 9.75க்கு நாங்க மார்க் பண்ணிருக்கிறோம். உடம்புட இங்க 1 இன்ச்சு குறைச்சுதான் கீழே வரும்னு நான் சொல்லியிருக்கிறேன். அப்ப எங்களுக்கு 9.75ல 8.75க்கு மார்க் பண்ணிக்கிறேங்க. அந்த 8.75 இந்த 1 இன்ச்சு தையலுக்கு போனோம்னா கடைசியா 7.75 தான் வரும்.
அதாவது உங்களோட 35 சைஸ் உடம்புன்னு சொன்னா 4 இன்ச்சு குறைச்சு 31க்கு தான் வரும். அந்த 31 4ஆ பிரிச்சோம்னு சொன்னா 7.75 தான் ஃபைனலா இந்த இடத்துல உங்களுக்கு வரும். இப்ப நீங்க இந்த 1 இன்ச்சு டாட்டுக்கு சேர்த்து 8.75க்கு மார்க் பண்ணிட்டு இதுதான் உங்களோட இடுப்பு போர்ஷனை மேலையும் கீழையும் நீங்க பொறுத்துறது. கடைசியா தச்சு முடிச்ச பிறகு இதை மார்க் பண்ணிட்டு செஞ்சுக்கிறங்க. இப்ப பின்பாட்டு வெட்டி முடிச்சிட்டோம். அடுத்தது முன்பக்கம். இப்ப முன்பக்கம் நாங்க கழுத்து எல்லாம் வெட்டியாச்சு. இப்ப இதுலயும் இவ்வளவு உயரம் எங்களுக்கு வேணாம் நீங்க நினைச்சா இதுலயும் கூட நீங்க அந்த ஆர்ட் ஷேப்ப முன்னுக்கு ஒரு சின்ன ஆர்ட் ஷேப் மாதிரி போட்டுக்கிறலாம் விரும்புனா. இப்படி இந்த இடத்துல இருந்து 6 இன்ச் உயரம் எங்கட கழுத்து, முன்னுக்கு இருந்து 6 இன்ச்சுக்கு வைப்போம். அப்ப இந்த அளவுக்கு எங்களுக்கு ஒரு 3 இன்ச்சு இடைவெளி விட்டுட்டு இந்த பாக்ஸ் மாதிரி போட்டுக்கிறங்க. போட்டுட்டு இந்த கெப் இருக்குது இந்த இடத்துல நீங்க ஒரு ஆர்ட் ஷேப் போட்டுக்கறலாம், அழகா இருக்கும். இல்ல வேணான்னு நினைச்சா நீங்க இந்த போட் நக்கோடையே விட்டுறனா. நான் 1 இன்ச்சு இறக்கிட்டு இதை ஓபன் பண்ணல, அதனால 1 இன்ச்சு இறக்கிட்டு இதுல ஒரு ஆர்ட் ஷேப் போட்டு காட்டுறேன். இதுக்கு நாங்க விரிக்க தேவையில்லை, முன் பக்கத்தானே, அதனால நான் இந்த அளவுல செய்கிறேன். இப்ப இந்த முன் ஷேப் போட்டாச்சு. இது கடைசி நான் விரிக்கிற நேரம் அந்த ஓபன் பண்ணின பிறகு தான் இது அழகா தெரியும். இப்ப இந்த ஓப்பனையுமே நீங்க இப்ப கட் பண்ணி விட வேணாம். நீங்க இந்த எல்லாமே இதெல்லாம் தச்சு முடிச்சுட்டு இந்த முன் ஓப்பன் தச்சு முடிச்சுட்டு இந்த பீஸ் எல்லாம் சேர்த்த பிறகு கூட இதை கட் பண்ணிட்டு இருக்கலாம். அப்ப நல்லா ஈஸியா இருக்கும். இப்ப எப்படி அந்த டாட் மார்க் பண்றது, எடுத்து டாட் பிரின்சஸ் கட் போடணும். இந்த ஷோல்டர் முடியுது, இந்த எண்டு கழுத்து முடியுது, இதுக்கு நேரா கோடு போட்டுக்கிறோங்க. இதுதான் எங்களுக்கு செஸ்ட் பாயிண்ட் மார்க் பண்றது. சொன்னா நாங்க சாதாரண பிளவுஸ் தைக்கல ஷோல்டருக்கு நடுவுல இருந்து செஸ்ட் பாயிண்ட் மார்க் பண்ண போடுவேன். இது நாங்க போட் நெக்குக்கு 1 இன்ச்சு தள்ளி 4 இன்ச்சு அகலம் கொடுத்துருக்கோம். அதனால இந்த கழுத்து எங்க முடியுதோ அந்த இடத்துல நேரா கோடு போட்டுக்கிறோங்க. இந்த இடத்துல தான் செஸ்ட் பாயிண்ட் மார்க் பண்ணணும். நாங்க இங்க வச்சிருக்கிறோம் உடம்போட ஆன்சர் 1 இன்ச்சு கூட்டி அந்த 9.75 ஷோல்டர்ல இருந்து மார்க் பண்ணணும். 9.75 மார்க் பண்ணிட்டு அது எந்த இடத்துல வருதோ அதை மார்க் பண்ணிக்கிறங்க. அதுல இருந்து இந்த இடத்துல மார்க் பண்ணிட்டு அதுக்கு நேர கீழே வரையும் கோட் போட்டுக்கிறங்க. போட்டுட்டு 2 பக்கமும் டாட்டுடா அளவு. இப்ப நீங்க இந்த 35 சைஸ்க்கு 1 இன்ச்சே கொடுக்கலாம். இல்ல கூடுதலா வேணும்னு நினைச்சா 1.5 வரையும் நீங்க கொடுத்துக்கறலாம். இப்ப நான் 2 பக்கமே 1 இன்ச்சுக்கு மார்க் பண்றேன். மார்க் பண்ணிட்டு இந்த கோடோட சேர்த்து விட்டுறோம். இந்த செஸ்ட் பாயிண்ட் மார்க் பண்ண இடத்துல இருந்து இந்த கோடை கொண்டு சேர்த்துறோம். சேர்த்துட்டு இந்த கோடை மார்க் பண்ணிடுச்சு. இந்த சென்டர் கோடு இருக்குது, இந்த நடுவுல போட்டிருக்கிறோம். இந்த நடு வளைவை கொண்டாந்து இந்த பாயிண்ட் செஸ்ட் பாயிண்ட் இருக்குது, இந்த பாயிண்ட்ல இருந்து அப்படியே நேர இப்படி இதுக்கு நேரம் வளைச்சு இந்த கையில கொண்டாந்து சேர்த்து விட்டுருக்கேன். அவ்வளவுதான். இந்த கோடை கொண்டாந்து சேர்த்து விட்டுட்டு இந்த பகுதியை அப்படியே ஃபுல்லா நாங்க கட் பண்ணி விட்டுறோம். இந்த 2 இன்ச்சை கட் பண்ணி விட்டுறோம். அவ்வளவுதான். அடுத்தது சைட்ல இப்ப இந்த நாங்க உயரம் மார்க் பண்ணிருக்கோம். இந்த எக்ஸஸ் 1 இன்ச் இருக்கு. இதுல கீழே இருந்து ஒரு 1/2 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கிறோங்க. மார்க் பண்ணிட்டு இந்த கோடை கொண்டாந்து இப்படி கீழே இருந்து வளைச்சு இந்த 1/2 இன்ச்ல இருந்து இப்படி கொஞ்சம் லைட்டா தூக்குன மாதிரி 1/2 இன்ச்சுக்கு ஷேப் கொடுத்துறோம். அவ்வளவுதான். இப்ப இதை நாங்க அப்படியே கட் பண்ணி எடுத்துருவோம். இந்த ஷேப்பை கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்ப இந்த ஷேப்பை அப்படியே எடுத்துறோம். இப்ப பாருங்க இப்படி வரும். இவ்வளவுதான். நீங்க இப்ப இதை கொண்டாந்து நீங்க இப்படி தைக்கிற நேரமே இப்படி வளைச்சு கொண்டாந்து இதோட சேர்த்து விட்டுறலாம். சேர்த்து விட்டுட்டா சரியா லெவலா வந்துடும். இப்ப இந்த இதை நீங்க இப்பயே நீங்க ஓபன் பண்ணி விட்டாலும் சரி. இந்த சென்டர் நடுக்கோடு இருக்குது, இந்த நடுக்கோடை இப்படியே ஓபன் பண்ணிட்டு கூட நீங்க செஞ்சுக்கிறலாம். இல்ல அப்படின்னா நாங்க இப்படி நான் என்ன செய்யலாம்னா ஈஸியா தைக்கிறதுக்கு ஒரு வழி சொல்றேன். இப்படியே இந்த பீஸை சரியா இதோட பொருத்திட்டு அதே மாதிரி இந்த பீஸ் இப்படி சரியா இதோட இப்படி பொருத்தி முடிச்சுட்டு கழுத்துக்கு ஒரு பீஸ் கொடுத்து நாங்க கேன்வாஸ் கொடுத்து தைச்சாலும் அழகா இருக்கும். இல்ல சும்மா தைச்சாலும் இதையும் தைச்சு முடிச்சுட்டு இதெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு அதுக்கு பிறகு நீங்க ஓபன் பண்ணிட்டு நாங்க உக்ஸ் பட்டி பொருத்தலாம்.
இல்ல வேணான்னா இப்பயே கட் பண்ணிட்டு செஞ்சுக்கிறலாம். அவ்வளவுதான், ஃப்ரண்ட் பார்ட் வெட்டி முடிச்சாச்சு. இப்ப ஸ்லீவ் வந்து எப்பவும் போலத்தான். நான் ஸ்லீவுக்கு எப்பவுமே லைனிங் போட்டு செய்ய மாட்டேன். நான் துணியிலேயே ஸ்லீவை வெட்டி காட்டுறேன். இப்ப நாங்க அந்த மெயின் ஃபேப்ரிக்ல எடுத்துட்டு லைனிங்க வைப்போம். இப்ப இது நல்லா விரிச்சு வச்சுக்கிறோங்க. வச்சுட்டு ஃபர்ஸ்ட் பின் பக்கத்தை போட்டுக்கிடுவோம். சும்மா சாதாரண ஃபுல் வாயில் பிளவுஸ்னா ஒரே மாதிரி வெட்டிடலாம். இப்ப பின் பார்ட் வெட்டியாச்சு. இந்த பகுதியில நான் போட்டிருக்கிறேன் துணி சேவாங்கிற மாதிரி. இப்ப இதுல வந்து நாங்க கொஞ்சம் ஒரு 1/2 இன்ச் எக்ஸஸ் விட்டே வெட்டிக்கிடுவோம். தச்சு முடிச்ச பிறகு இந்த ஒரிஜினல் அளவு, இந்த லைனிங் துணி தான் எங்களோட ஒரிஜினல் அளவு. நீங்க இந்த சில்க் துணியில வந்து ஒரு கொஞ்சம் கூட விட்டு வெட்டிட்டு தச்சு முடிச்ச பிறகு தேவையில்லாத துணியை வெட்டி விட்டுருங்க. இப்படி இருக்கிற மீத துணியை நான் விரிச்சு வச்சுக்கிடுவோம். எங்களுக்கு வந்து ஸ்லீவ்ட உயரம் வந்து 6 இன்ச்சு. அப்ப நான் 5 தான் ஸ்லீவ்ட உயரம், 1 இன்ச்சு தையலுக்குமே கீழே மேலே சேர்த்து மொத்தத்துல 6. அந்த 6ஓட கீழே அடி அகலம் வந்து 6 தான். தையலுக்கு 1.5 இன்ச்சு சேர்த்து 7.5. ஒரு 3 இன்ச்சு சேர்த்து சுருக்குறதுக்கு, இது ஃபிளீட் சுருக்கு கைக்கு 10 இன்ச்சுக்கு மார்க் பண்றேன். 10 இல்லாட்டி 11 வரையும் கூட நாங்க மார்க் பண்ணிக்கிறலாம். மார்க் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் சதுர துணியா நாங்க வெட்டி எடுத்துக்குவோம். வைக்கிறதுக்கு இப்ப எங்களுக்கு உண்மையா வர்ற இப்ப கையிட அகலம் அடி அகலம் வந்து 12. அப்ப நான் 6க்கு மார்க் பண்றேன். அதே மாதிரி இங்க டவுன் வந்து நான் சின்ன கை தானே வச்சிருக்கேன், 2.5 இன்ச்சுக்கு பண்ணிக்கிறலாம். இல்ல 3 கூட நீங்க கொடுத்துக்கலாம். நான் வந்து 2.5 இன்ச்சுக்கு மார்க் பண்றேன். மார்க் பண்ணிட்டு மேல இருந்து அப்படியே இந்த ஃபுல் உயரம் இருக்குது நாங்க எடுத்திருக்கிறோம், இந்த உயரத்துல இருந்து அப்படியே வளைச்சு கொண்டாந்து இதோட சேர்த்து விட்டுறோம். இதை நாங்க மார்க் பண்ணிருக்க இடத்துல. இப்ப இதுல இருந்து தையலுக்கு இது 1.5 இன்ச்சு, இதுதான் சாதாரணமா வர்ற கை. இப்ப இந்த இடத்துல விட்டுருக்க இந்த எக்ஸஸ நாங்க இந்த இடத்துல சேர்த்து சுருக்கிடுவோம். இது சுருக்குக்காக நான் விட்டுருக்கிற இடம். அவ்வளவுதான். இப்ப இந்த மேல வெட்டி சுருக்கு கை தைக்கிற நேரம் இந்த முன்னுக்கு குடஞ்சி எடுக்க வேணாம். அவ்வளவுதான். இப்ப இதை வந்து நாங்க தைக்கிற நேரமே இந்த ஃபிளீட் அந்த 3 இன்ச்சுக்கு எவ்வளவு இடத்துல வருதோ அப்படி மேலே கீழே நாங்க இதை வச்சு இப்படி சுருக்கிட்டா இது சுருக்காயிரும். இதுல வந்து கீழே வந்து போர்டர் கொடுக்கறது, இந்த ப்ளூ கலருக்கு கான்ட்ராஸ்டா ஒரு துணி எடுத்து இந்த கீழே வந்து இந்த சுருக்கிட்டு இப்படியே நீங்க இந்த போர்டர் இருக்கிற நேரமே இப்படி மேலேயே சுருக்கிட்டு லாஸ்டிக் பிடிச்சாலும் இந்த போர்டர் அழகா கையில வந்துடும். இல்லைன்னு சொல்லிட்டு இந்த கலருக்கு ஒரு துணி கான்ட்ராஸ்ட் துணி எடுத்து கீழே பட்டி மாதிரி கொடுத்துட்டு இல்ல மேலையும் ஒரு டிசைன் வச்சு செய்யலாம். அது தைக்கிற நேரம் நான் ஏதாவது ஒரு ஐடியால உங்களுக்கு காட்டுறேன். இவ்வளவுதான் ஸ்லீவ் வெட்டுறது. இப்ப பாருங்க எல்லாமே ஒரு 35 சைஸ்க்கு போட் நெக், அதுவும் ஃப்ரண்ட் ஓப்பன் பிரின்சஸ் கட் வச்சு ஈஸியான மெத்தட்ல நான் வெட்டி காமிச்சிட்டேன். இவ்வளவுதான். நீங்க இதை வந்து ஃபுல்லா தச்சு முடிச்சுட்டு சைட்ல வந்து கடைசியா பொறுத்துற நேரம் இந்த இடத்துல நீங்க மார்க் பண்ணிருக்க இந்த சிசர் கட் போட்டிருக்க நேராவும் கீழே வந்து இடுப்புக்கு வந்து இந்த 7.25 இந்த 1 இன்ச் போயிரும். அப்ப 7.25 வரும். வச்சுட்டு சரியா நேரா இது எல்லாத்தையும் பொருத்திட்டு இந்த உடம்ப பொறுத்துற நேரம் சரியா வந்து ஜாயின் பண்ணிடும். இப்ப இதுல வந்து நீங்க உங்களுக்கு இடுப்புட அளவு கூட இருந்துச்சுன்னா நான் வந்து இப்ப இந்த அளவு விட்டுருக்கிறதோட உங்களுக்கு இடுப்புட அளவு எவ்வளவு கூட இருக்குதோ அந்த அளவுக்கு இப்படி நேராவே மார்க் பண்ணிக்கிறங்க. இப்ப கூட வந்து ஒரு இங்க 7.25 வர்ற இடத்துல இங்க வச்சு 8.25 1 இன்ச்சு கூடவே வருதுன்னா நீங்க இந்த இடத்துல வரும். கடைசியா தச்சு இந்த டாட் 1 இன்ச்சு சுருங்கி தானே. அப்ப நீங்க எப்படி பொருத்தணும்னா நேரா உடம்புல இருந்து சரியா இப்படியே நேரா மார்க் பண்ணிட்டு உங்களுக்கு கூட வர்ற அளவை பொருத்திடணும். அவ்வளவுதான். உங்களுக்கு இங்க இடுப்புல என்ன ஆன்சர் வருதோ அந்த அளவை கூட சேர்த்து பொருத்திக்கிறங்க. ஆனா எடுக்கிற மெத்தடு இவ்வளவுதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.